அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் இன்று துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி எடுக்கிறார். ஒரு மாத காலம் விருச்சிக ராசியில் இருப்பார். அந்த ஒரு மாத காலங்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்குள்ள ஒரு 7 ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். பொருளாதார தடை, வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம், மன நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் மன நிம்மதி அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதுலேயும் அந்தந்த ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஜாதகருடைய தசா புத்தி தான் இந்த பலனை பெற்றுத்தரும். பாவதசை நடந்துச்சுன்னா பலன்கள் மாறுபடும். இதே சுபதசை சுப புத்தி நடந்துச்சுன்னா அற்புத பலன்களை பார்க்க முடியும். இப்போ பாவ தசை சுப புத்தி நடந்துச்சுன்னா பலன்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 50க்கு 50 அது போல் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் ரெண்டுமே பாவமாக இருந்துச்சுன்னா பலன்கள் என்பது ஒரு 15% தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதலாவதாக நல்ல பலன் அடையக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி, இரண்டாவதாக பலன் கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி, மூன்றாவது சிம்மம், நான்காவது கன்னி, ஐந்தாவது தனுசு, ஆறாவது மகரம், ஏழாவது விருச்சிகம். இந்த 7 ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுடைய எண்ணங்கள் எதுவோ நியாயமான கோரிக்கையில் இருந்தால் அந்த நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னா முழு முயற்சியாக தேடினா உங்களுக்கு நல்ல செல்வம், அதாவது உங்களுக்கு ஏற்ற வருமானத்தில் கல்விக்கு ஏற்றாப்போல் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுத்திங்க. இப்போ நம்ம நாளுடைய நிலைப்பாடை பார்க்கலாம். விஸ்வாசி ஐப்பசி 30 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் 16/2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை உத்தரம், பின்பு அஸ்தம். திதி இன்று காலை 5:39 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசிர நட்சத்திரம் சதயம். ராசி பார்த்திங்கன்னா கும்பம். சந்திராசிரை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரணத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த சந்திராசனம் கண்டிப்பாக ஒரு துணை நிற்கும். அதே போல் அலைச்சல், மன உளைச்சல், மனவேதனை, பண விரயம், பொருள் விரயம், மறதி, சண்டை சச்சரவு, விபத்து, அதுபோல் எல்லாத்துக்குமே சந்திராசனத்துணை இருக்கும். அதனால் சந்திராசனத்துக்குள்ளே அவங்க அதாவது ஜாதகர்கள் தங்களை விழிப்புணர்வோடு இருந்து தற்காத்து கொள்ளணும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:40, 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல காலை 10:45 11:45, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப வரையும் இணைந்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சூரிய வரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த சூரிய வரையில் அரசியல் சம்பந்தமான அனைத்து விதமான காரியங்களையும், அதே போல்
அரசாங்க சம்பந்தமான அனைத்து விதமான காரியங்களும் செய்தால் வெற்றிகள் கிட்டும். இந்த சூரிய வரை முடிந்ததும் 3 வரை சுப வரை பின்தொடர்ந்து வரும். சுக்கிர வரை, புதன் வரை, சந்திர வரை, அந்த 3 வரையில் உங்களுக்கு என்ன காரியங்கள் வெற்றி அடையணுமோ அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெற்றி தேடி வரும். இதை அடிக்கடி பயன்படுத்தினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஓரை வெற்றியை தேடி தரும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளை மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமோ விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் மிக எளிதில் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் உடல் வாதிகளும் மன உளைச்சல்களும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவியும் மிக மிக நெருக்கம் அதிகமாக இருக்கும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், வெற்றியை தேடி தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஒரு தாமதமும் ஒரு ஏமாற்றமும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அந்த செயலை செயல்படுத்துங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பயம் அதிகமாக இருக்கும். அதனால் பயத்தை அடக்கி, அதாவது எப்படின்னா துலா ராசிக்காரர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டால் அந்த நினைச்சி பயமே உங்களை பயப்பட வச்சிடும். அதனால் பயம் இல்லாமல் பயத்தை அடக்கி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. அதே போல் எது எடுத்தாலும் கோபப்படாமல் அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுகமான நாளாக செல்லும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், நல்ல சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி தேடி வரும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் மற்றவங்களுடைய அன்பையும் பரிசையும் பாராட்டுகளையும் பெறலாம். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி தேடி வரும். அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். இப்போ இந்த கும்பராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.